beef chops, ghee roast. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. நான் பீஃப் சாப்ஸ் செய்கிறேன். பீஃப் சாப்ஸ் செய்கிறதுக்கு இங்கே பாருங்கள், பீஃபு நல்லா நம்ம இந்த மாதிரி தட்டி வாங்கிட்டு வந்து 300 கிராம் எடுத்துருக்கேன் சாப்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெலீஸாக நம்ம தட்டி வாங்கிக்கலாம். இப்போ இது நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு நான் மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மிளகு, சீரகம், சோம்பு, பூண்டு, இஞ்சி பாருங்கள் இவ்வளோ எடுத்துருக்கேன். ஏன்னா செய்கிறது நம்ம கம்மியான குவான்டிட்டி. பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது எல்லாமே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம். காரம் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. அதிகமான குவான்டிட்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா பீஃபு அதிகமான குவான்டிட்டி போட்டுங்க. இதை கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம். நம்ம எல்லாத்தையும் ஜாரில் போட்டோம். இப்போ நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணின்னு வரலாம். ஃபைனாக கிரைண்ட் பண்ணின்னு வந்தால் தான் அந்த சாப்ஸுக்கு நல்லா மேரினேட் ஆகும். நம்ம சாப்ஸுக்கு மசாலா கிரைண்ட் பண்ணிட்டோம். இதெல்லாம் மேரினேட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி தண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸியில் அரைச்சி பச்சை மசாலா அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, மிளகு, சீரகம், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் சாப்ஸுக்கு தேவையாக்கிற அளவு சால்ட் போட்டுக்கலாம். அவ்வளோதான் இதுக்கு மசாலா. நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மிளகு, சீரகம், சோம்பு, பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு ஸ்மெல்லு அவ்வளோ நல்லாயிருக்கு. எப்பவுமே சாப்ஸ் ஒரே மாதிரி செய்கிறது இந்த மெத்தடில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கு மேரினேட் பண்ணி வைக்கலாம். 10 நிமிஷம் போதும். நம்ம சாப்ஸ் தவாவில் தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நல்லா மெலீஸாக நம்ம தட்டின்னு வந்துக்கிறதுனால பாருங்கள் பீஸ் எப்படி நல்லா மெலீஸாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்ஸு தவா ரோஸ்ட் பண்ணுறதுக்கு குக் ஆகும்போது கூட நல்லாயிருக்கும். நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். நம்ம சாப்ஸ் மேரினேட் பண்ணிட்டோம். நான் 10 மினிட்ஸ் உள்ளான, ஆனால் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஊற்றிக்கலாம். கீ ரோஸ்ட்டு தான் செய்ய போகிறேன். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஊற்றிக்கிங்க. கீ ஹீட் ஆனது கறி லீவ்ஸ் போட்டுங்க. இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சாப்ஸ் எடுத்து தவாவில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா எப்படி ஃப்ரை பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லாஸ்ட்டாக மசாலா இருக்குது, இதுவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா குக் ஆகட்டும். தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. இப்போது ஃபஸ்ட்டு இது நல்லா இந்த கீயில் ஃப்ரை ஆகட்டும் 2 பக்கமும். க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். பாருங்கள் மீட்லேயே எவ்வளோ தண்ணி விடுது. இந்த தண்ணியிலே இது குக் ஆகிடும். நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும். நம்ம சாப்ஸ்லேருந்து தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுது. இப்படி தான் ஆகணும். நல்லா ட்ரை ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. நல்லா எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கோங்க. உங்களுக்கு நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி விட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணுங்க. இன்னொரு சைடு இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். மறுபடியும் க்ளோஸ் பண்ணலாம். இன்னொரு 10 மினிட்ஸ் விட்டு பார்க்கலாம். பாருங்க நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு அது நல்லா ஆல்ரெடி அதுலேருந்து தண்ணியிலே அது குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஊற்றிருக்கிற கீலே இது ஃப்ரை ஆகின்னு இருக்குது, நல்லா ரோஸ்ட் ஆகின்னு இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌன் ஆகி வரணும். ப்ரௌனாக இருக்குது. நீங்கள் திருப்பி விடணும். இது திருப்பி விட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும்.
beef chops ghee roast. ನಾವು போட்டிருக்கிற மசாலா அந்த புதினா கறி லீவ்ஸு மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் ஃப்ரை ஆகும்போது சூப்பர் டேஸ்ட்டு ஸ்மெல் வருது. டெம்ப்டிங்காக இருக்குது ஸ்மெல்லு. நான் 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சேன். நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ ஃபுல்லாக குக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்ஸ் பீஃப் சாப்ஸ் க்ரீன் மசாலா போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, கீலே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். beef chops ghee roast. லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். க்ரீன் மசாலா சாப்ஸ் கீ ரோஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பீஃப் சாப்ஸ் வித் க்ரீன் மசாலா கீ ரோஸ்ட். ஜூஸ் இப்படி ஸ்க்வீஸ் பண்ணிக்கின்னு சாப்பிடுங்க. வேறு லெவல். கூட ஒரு ஆனியனே வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராகுது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.